வணக்கம். இது அர்த்தமுள்ள சிந்தனைகள் சேனலின் வாழ்வை மாற்றும் சிந்தனைகள் பாட்காஸ்ட். நம்ம வாழ்க்கையை மாத்திர பெரிய பதில்கள் பல நேரங்கள்ல பெரிய ரகசியங்களா மறைந்து கிடக்காது. நாம தினமும் கவனிக்காம கடந்து போற சின்ன சின்ன கேள்விகளுக்குள்ளதான் இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் கேட்கட்டுமா? இன்னைக்கு நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் உங்க ஃபியூச்சரை பில்டு பண்ணுதா, இல்ல உங்க ஃபியூச்சர் ரிக்ரெட்டை, அதாவது எதிர்கால வருத்தத்தை பில்டு பண்ணுதா? ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணுங்க. இன்னையிலிருந்து 20 வருஷங்கள் கழிச்சு ஒரு நாள் காலையில கண் விழிக்கிறீங்க. சுற்றிலும் பாக்குறீங்க, உங்க வீடு, உங்க வாழ்க்கை, உங்க மனநிலை எல்லாமே அமைதியா இருக்கு. அப்போ ஒரு ரியலைசேஷன், நான் நினைச்ச வாழ்க்கையத்தான் இப்ப வாழ்றேன். டெய்லி ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், எப்போதும் ஏதோ ஒரு டென்ஷன். அடுத்தது என்ன, நான் சரியா போறேனா, நான் லேட் ஆகிட்டேனா, இந்த மாதிரி மனச தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கவலைகள் இப்போ இல்ல. அதுக்கு பதிலா ஒரு ஆழமான நிம்மதி. ஒவ்வொரு காலையிலையும் பர்பஸோட எந்திரிக்கிறீங்க. ஒவ்வொரு இரவும் மனநிறைவோட தூங்குறீங்க. ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரியும், நான் என் வாழ்க்கைய அழகா டிசைன் பண்ணினேன். அந்த ஃபீலிங் எவ்வளவு அழகா இருக்கும், இந்த கற்பனையே எவ்வளவு சுகமா இருக்கு. ஆனா அந்த ஃபியூச்சர் ஒரே நாள்ல உருவாகாது. அது இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன்ஸ்ல இருந்துதான் ஆரம்பிக்குது. இன்னும் 10 வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு வரப்போகும் பெரும்பாலான வருத்தங்கள் உண்மையில இப்போவே பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? பொதுவா நாம என்ன நினைப்போம், வருத்தம்னாலே துரதிர்ஷ்டம், ராங் டைமிங், தவறான மனிதர்கள், விதி, இல்லைன்னா என்ன பண்றது, வாழ்க்கையே அப்படித்தான்னு நினைச்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆயிருவோம். ஆனா காக்னிட்டிவ் சயின்ஸுங்கிற அறிவாற்றல் அறிவியல் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுக்குது. அது சொல்லுது, regret is not an accident. வருத்தங்கள் ஒரு விபத்தல்ல. regret is architecture. அது சிறுக சிறுக நம்மை அறியாமல் கட்டமைக்கப்படுவது. அதாவது வருத்தம் ஒரு நாள் திடீர்னு நம்ம வாழ்க்கைக்குள்ள விழுற விஷயம் கிடையாது. அது நாம தினமும் எடுக்கிற டெசிஷன்ஸோட சேர்க்கை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நாளைய வருத்தத்துக்கான செங்கல்ல நாம இன்னைக்கே அடுக்க ஆரம்பிச்சிருப்போம். நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, பர்ஃபெக்ட் டைம் வந்த பிறகு ஆரம்பிக்கலாம், இந்த டெசிஷனை அப்புறம் பேசிக்கலாம், இந்த பிசினஸ் ஐடியா இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆன பிறகு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிலேயும், ஒவ்வொரு போஸ்ட்போன்மெண்ட்டும், ஒவ்வொரு அவாய்டன்ஸும் நமக்கு தெரியாம ஒரு ஃபியூச்சர் ரிக்ரெட்டை பில்டு பண்ண ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல நாம சக்சஸ் பத்தி பேச போறதில்ல, மோட்டிவேஷன் பத்தியும் பேச போறதில்ல. ஒரு லைஃபை எப்படி டிசைன் பண்ணணும் அதை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் ஏதோ ஒரு சான்ஸா கிடைக்காது. அது நாம கான்சியஸ்லி பில்டு பண்றதுல தான் இருக்கு. ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பில்டிங்கை டிசைன் பண்றது மாதிரி நாம நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணணும். அதுக்காக மாடர்ன் காக்னிட்டிவ் சயின்ஸ் சொல்ற உண்மைகளையும் இந்திய ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஆயிரக்கணக்கான வருடங்களா சொல்லிட்டு இருக்கிற ஞானத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ண போறோம். இந்த பாட்காஸ்ட் முடியும் போது நீங்க டெசிஷன்ஸ் எடுக்கிற விதமே மாறி இருக்கும். அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையே மெதுவா மாத்த ஆரம்பிக்கும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட் முதல்ல என்ன பண்ணுவாரு? ரூஃப் பத்தி யோசிப்பாரா, பெயிண்ட் கலர் பத்தி யோசிப்பாரா, இன்டீரியர் டிசைன் பத்தி யோசிப்பாரா? இல்ல, முதல்ல ஃபவுண்டேஷன், அடித்தளம். ஏன்னா அடித்தளம் பலவீனமா இருந்தா வீடு எவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு நாள் விரிசல் கண்டிப்பா வரும். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நாம கெரியர் பிளான் பண்றோம், மணி ஏர்ன் பண்றோம், ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம், ரிலேஷன்ஷிப் பில்டு பண்றோம், ஸ்கில்ஸ் டெவலப் பண்றோம். ஆனா
ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க மறந்துடுறோம். நம்ம டெசிஷன்ஸோட ஃபவுண்டேஷன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை மாத்துறது ஒரே ஒரு பெரிய டெசிஷன் இல்ல. தினமும் நாம கவனிக்காம எடுக்கிற நூத்துக்கணக்கான சின்ன டெசிஷன்ஸ். காலையில அலாம் அடிச்சதும் எழுந்திருக்கலாமா, இன்னும் 10 நிமிஷம் தூங்கலாமா, ஒரு டெசிஷன். பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியா சாப்பிடலாமா, இல்ல இன்னைக்கு ஸ்கிப் பண்ணலாமா, ஒரு டெசிஷன். இந்த 1 மணி நேரம் போனை ஸ்க்ரோல் பண்ணலாமா, இல்ல ஒரு புத்தகம் படிக்கலாமா, ஒரு டெசிஷன். ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணலாமா, இல்ல ஃபேஸ் பண்ணலாமா, ஒரு டெசிஷன். ஒரு பிசினஸ் ஐடியாவை இன்னும் போஸ்ட்போன் பண்ணலாமா, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாமா, ஒரு டெசிஷன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாம ஆயிரக்கணக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த டெசிஷன்ஸ்ல பெரும்பாலானது நாம கான்சியஸா எடுக்கிறதே கிடையாது. ஆட்டோ பைலட். நம்ம பிரெயின் நேத்து என்ன பண்ணுச்சோ அதையே இன்னைக்கும் ரிப்பீட் பண்ண விரும்பும். ஏன்னா அதுதான் அதுக்கு ஈஸி. அதுதான் எனர்ஜி சேவ் பண்ற வழி. இதுதான் பரிணாம வளர்ச்சியின் விளைவு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மனிதனுக்கு முக்கியமானது ஹாப்பினஸ் இல்ல, சர்வைவல். உயிர் பிழைக்கணும், அவ்வளவுதான். அதனால நம்ம பிரெயின் ஒரு சர்வைவல் மெஷினா எவால்வ் ஆச்சு. அது நம்ம ஃபியூச்சர் சக்சஸுக்காக டிசைன் ஆகல. அது நம்ம இன்னைக்கு சேஃபா வச்சிருக்க டிசைன் ஆகி இருக்கு. அதனாலதான் ஒரு டிஃபிகல்ட் டெசிஷன் வந்த உடனே அது ஃபியூச்சர் ரிவார்டை பார்க்காது, இம்மீடியட் கம்ஃபர்ட்டை தான் பார்க்கும். நீங்க ஜிம் ஜாயின் பண்ணணும்னு டிசைட் பண்றீங்க. பிரெயின் என்ன சொல்லும்? மண்டேல இருந்து ஆரம்பிக்கலாம், டயட் ஆரம்பிக்கணும், இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், பிசினஸ் ஆரம்பிக்கணும், மார்க்கெட் இன்னும் ஸ்டேபிள் ஆகட்டும், ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவரே முதல்ல பேசட்டும், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், கேமரா அப்கிரேட் ஆன பிறகு ஆரம்பிக்கலாம். ரீசன் மட்டும் மாறுது, ஆனா பேட்டர்ன் மாறவே மாறாது. அதனாலதான் ஒரு பெயின்ஃபுல் ட்ரூத் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் ராங் டெசிஷன்ஸ்னால வரல, டிலேடு டெசிஷன்ஸ்னால தான் வந்திருக்கு. இந்த 2 வாக்கியத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ராங் டெசிஷன்ஸ் உங்களுக்கு ஒரு லெசன் கத்து தரும். சில நேரம் பணத்தை இழக்கலாம், சில நேரம் ஈகோவை இழக்கலாம், சில நேரம் கான்ஃபிடன்ஸையும் இழக்கலாம். ஆனா ஒரு விஷயம் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா டிலேடு டெசிஷன்ஸ் எதை எடுத்துரும் தெரியுமா? டைம். அந்த டைமை திரும்ப வாங்க முடியாது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு 25 வயசுல நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகுன்னு சொல்லி தள்ளுறீங்க. 30 வயசு, இன்னும் பினான்சியலி ஸ்ட்ராங் ஆன பிறகு 35 வயசு, இப்ப ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு, 40 வயசு, இப்ப லேட் ஆயிருச்சே. இப்படி ஒரு வாழ்க்கையே முடிஞ்சிரும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாததால மட்டும் இல்ல, ஸ்டார்ட் பண்ண வேண்டிய காலத்தை இழந்ததால. இதுதான் ரிக்ரெட். ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட இதே தான். ஒருத்தர்கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லணும், நாளைக்கு சொல்லலாம், அடுத்த வாரம் சொல்லலாம். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு நாள் அவங்க நம்ம வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க, அப்புறம் சொல்லி இருக்கலாமேன்னு வருத்தப்படுவோம். அது லவ்வை இழந்ததுக்கான வருத்தம் இல்ல, சொல்ல வேண்டிய நேரத்தை இழந்ததுக்கான வருத்தம். அதனால லைஃப்ல நிறைய ரிக்ரெட்ஸ் நாம் செய்யற தவறுகளால வரல, நாம செய்யாம விட்ட விஷயங்களால தான் வருது. சைக்காலஜில இதுக்கு ஒரு பெயர் இருக்கு, பிரசன்ட் பயஸ். அதாவது நம்ம மைண்ட் ஃபியூச்சர் பெனிஃபிட்டை விட இம்மீடியட் கம்ஃபர்ட்டுக்கு அதிக வேல்யூ கொடுக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள், நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு இன்ஸ்டாகிராம். நாளைக்கு ஹெல்த்தி பாடி, இன்னைக்கு பீஸா. நாளைக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இன்னைக்கு தேவையில்லாத ஷாப்பிங். நாளைக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், இன்னைக்கு கம்ஃபர்ட் ஜோன். இதுதான் பிரசன்ட் பயஸ். அதனால தான் நமக்கு எல்லாமே தெரியும். ஸ்மோக்கிங் கெடுதின்னு தெரியும், எக்ஸசைஸ் நல்லதுன்னு தெரியும், ரீடிங் நல்ல ஹேபிட்னு தெரியும், ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பது நல்லதுன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சதுக்கும் செய்யறதுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்போட பேர் தான் ஹியூமன் சைக்காலஜி. அதனால நாலேஜ் மட்டும் லைஃபை மாத்தாது, டெசிஷன்ஸ் தான் மாத்தும். இதை இன்னும் டீப்பா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். இமேஜின் 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே வயசு, ஒரே மாதிரி திறமை, ஒரே மாதிரி கனவு.
2 பேருக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். முதல் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, பர்ஃபெக்ட் கேமரா வாங்கணும், லைட்டிங் செட்டப் ரெடி ஆகணும், எடிட்டிங் மாஸ்டர் ஆகணும், லோகோ டிசைன் பர்ஃபெக்ட் ஆகணும், ரூம் செட்டப் சினிமேட்டிக் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். 2வது ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஒரு சாதாரண போன், ஒரு சீப் மைக், ஒரு ஸ்மால் ரூம், அதுவே போதும்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. 1 வருஷம் கழிச்சு முதல் ஃப்ரெண்ட் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2வது ஃப்ரெண்டு 100 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, ஆடியன்ஸ் என்ன விரும்புறாங்கன்னு புரிஞ்சிருச்சு, எடிட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருச்சு, கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருச்சு. 2 வருஷம் கழிச்சு முதல் ஃப்ரெண்ட் இன்னும் பர்ஃபெக்ட் டைமை தேடிட்டே இருக்காரு. 2வது ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் கிரியேட்டர். டிஃபரன்ஸ் என்ன, டேலண்ட் இல்ல, லக் இல்ல, மணி இல்ல, டெசிஷன் ஸ்பீட். இதத்தான் ஜெஃப் பெஜோஸ் ஒரு அழகான லைன்ல சொல்றாரு, மோஸ்ட் டெசிஷன்ஸ் ஆர் ரிவர்சிபிள். அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய டெசிஷன்ஸ் திரும்ப மாத்திக்க முடியும். ஆனா நாம அதை பர்மனன்ட் மாதிரி நினைச்சு பயப்படுறோம். ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றது, ஒரு ஸ்கில் லேர்ன் பண்றது, ஒரு சைடு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது, இவை எல்லாம் லைஃப் சென்டென்ஸ் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட். ஒர்க் ஆகலைன்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா நாம என்ன பண்றோம், சின்ன டெசிஷன்ஸுக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜ் மாதிரி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருப்போம். யூடியூப் வீடியோ பார்ப்போம், கூகுள் சர்ச் பண்ணுவோம், ஏஐ கிட்ட கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், ஃபேமிலி கிட்ட கேட்போம், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்போம், மறுபடியும் யூடியூப் வீடியோ பார்ப்போம். இப்படி டெசிஷன் எடுக்கிறத விட ரிசர்ச் பண்றதுக்கே அதிக டைம் செலவழிக்கிறோம். இதுல ஒரு ஐரணி இருக்கு, இன்ஃபர்மேஷன் அதிகமா கிடைக்கிற காலத்துல கிளாரிட்டி குறைஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா, இன்ஃபர்மேஷன் டெசிஷன் எடுக்காது, நீங்க தான் எடுக்கணும். இங்க ஒரு கொஸ்டின், ஒரு டெசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமா பயம் எதுக்கு வருது, தவறான முடிவு எடுக்கிறதுக்கா, இல்ல மற்ற எல்லா வாய்ப்புகளையும் இழந்துடுவோம்னா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, எல்லா கதவுகளையும் திறந்தே வச்சிருக்கணும், எல்லா வாய்ப்புகளையும் பிடிச்சுக்கணும், எந்த ஆப்ஷனையும் மிஸ் பண்ணக்கூடாது. அது ஃப்ரீடம் மாதிரி தோணும். ஆனா ஒரு செகண்ட் யோசிங்க, நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க, அந்த ரூமுக்கு 100 கதவுகள் இருக்கு, எந்த கதவு வழியா வெளியே போறதுன்னு டிசைட் பண்ண முடியல. அந்த ரூம் சுதந்திரமா இல்ல பிரிசனா? பல நேரங்கள்ல அன்லிமிட்டெட் ஆப்ஷன் ஃப்ரீடம் கொடுக்காது, ஆன்சைட்டியை தான் பில்டு பண்ணும். அதனால தான் சில டெசிஷன்ஸ் எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான் இன்னர் பீஸுக்கு ஆரம்பம். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் நாம எடுத்த டெசிஷன்ஸ்ல இருந்து வர்றதே இல்ல, எடுக்காம வச்சிருக்கிற டெசிஷன்ஸ்ல இருந்து தான் வருது. பேச வேண்டிய ஒரு கான்வர்சேஷன் பல மாதங்களா பெண்டிங், மாற்ற வேண்டிய ஒரு ஜாப் பல வருடங்களா பெண்டிங், ஆரம்பிக்க வேண்டிய ஒரு ட்ரீம் ஒரு நாள் பண்ணலாம்னு பெண்டிங். ஒவ்வொரு பெண்டிங் டெசிஷனும் நம்ம பிரெயின்ல பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்க லேப்டாப்ல நிறைய சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா என்ன ஆகும், சிஸ்டம் ஸ்லோ ஆயிரும், பேட்டரி சீக்கிரம் காலியாகும், ஹீட் அதிகமா வரும். அதே மாதிரி நம்ம மைண்டுக்கும் நடக்குது. ஒவ்வொரு முடிக்காத டெசிஷனும் மென்டல் ரேமை ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சில நேரம் எந்த வேலையும் செய்யாமலே இருந்தாலும் ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். அது உடம்பு டயர்டு இல்ல, மைண்டு டயர்டு. ஏன்னா அது நிறைய ஓப்பன் லூப்ஸை கேரி பண்ணிட்டு இருக்கு. சைக்காலஜியில இதுக்கு ஒரு பெயர் இருக்கு, ஜிகர்னிக் எஃபெக்ட். ஒரு வேலை கம்ப்ளீட் ஆகலைன்னா அது நம்ம மைண்ட்ல தொடர்ந்து ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் ஒரு மூவி பார்த்துட்டு பாதியில ஸ்டாப் பண்ணா அதோட எண்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஒரு நாவலை பாதியில விட்டுட்டா அது மைண்ட்லயே சுத்திட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு லைஃப் டெசிஷனை பாதியில விட்டுட்டாலும் மைண்ட் அதை மறக்காது. அதனால நம்ம மென்டல் எனர்ஜியை ட்ரெயின் பண்றது ஒர்க்லோட் இல்ல, அன்பினிஷ்டு டெசிஷன்ஸ். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஹானஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு டெசிஷன்ஸ் பெண்டிங்ல இருக்கு? ஹெல்த், கரியர், மணி, ரிலேஷன்ஷிப், பேரண்ட்ஸ், ட்ரீம்.
ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, எழுதி பாருங்க, சர்ப்ரைஸ் ஆகிருவீங்க. நம்ம வாழ்க்கையை விட நம்ம பெண்டிங் டெசிஷன்ஸ் தான் பெரிய லிஸ்டா இருக்கும். அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே பல பேருக்கு ஒரு ஃபீலிங் வரும், நான் ரொம்ப லேட் ஆயிட்டேனா. இந்த கொஸ்டின் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. சார், எனக்கு 35 வயசு, லேட் ஆயிட்டேனா? சார், 40 வயசுல கரியர் சேஞ்ச் பண்ணலாமா? சார், 45 வயசுல புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோட ஆன்சர் எப்போதுமே ஒரே மாதிரி தான். லேட்டா இருக்கலாம், ஆனா இதுக்கு மேல டிலே பண்ணா இன்னும் லேட் ஆகலாம். இந்த 2 வாக்கியத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? இன்னைக்கு ஆரம்பிக்காம அடுத்த 5 வருஷம் வெயிட் பண்றது தான் உண்மையான லேட். வாரன் பஃபட் ஒரு அழகான விஷயம் சொல்றாரு. The best time to plant a tree was 20 years ago. The second best time is today. இந்த கோட்டை நாம எல்லோரும் கேட்டிருப்போம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற சைக்காலஜியை கவனிச்சிருக்கோமா? கடந்த காலத்தை மாத்த முடியாது, ஆனா இன்னைக்கு எடுக்கிற டெசிஷன் நாளைய கடந்த காலத்தை மாத்தும். அதாவது இன்னைக்கு நீங்க எடுக்கிற டெசிஷன் 10 வருஷம் கழிச்சு நல்ல வேளை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்ல வைக்கலாம், அல்லது அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாமேன்னு சொல்ல வைக்கலாம். இந்த 2 சென்டென்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் ஒரே ஒரு டெசிஷன். அதனாலதான் நான் ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுவேன், ஃபியூச்சர் ரிக்ரெட் டெஸ்ட். எந்த இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுத்தாலும் நான் என்னையே ஒரு கொஸ்டின் கேட்பேன், இதை நான் செய்யாம விட்டுட்டா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதுக்காக வருத்தப்படுவேனா? ஆன்சர் ஆம்னு வந்தா ஃபியரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பேன். ஏன்னா ஃபியர் டெம்பரவரி, ரிக்ரெட் பல நேரங்கள்ல பர்மனன்ட். இமேஜின் பண்ணுங்க, உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்னா ரொம்ப பயம். ஒரு செமினார்ல பேச வாய்ப்பு கிடைக்குது. பிரெயின் என்ன சொல்லும்? வேண்டாம், எம்பாரஸ் ஆயிருவ, தவறா பேசிடுவ, மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க அந்த வாய்ப்பை விட்டுட்டீங்க. அந்த நாள் நிம்மதியா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்ல, ஃபியர் இல்ல. ஆனா 10 வருஷம் கழிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்பீக்கரை ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு வாய்ப்பை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கலாமேன்னு தோண ஆரம்பிக்கும். அதுதான் ரிக்ரெட். இதுதான் ஃபியூச்சர் ரிக்ரெட் டெஸ்டோட பவர். இது ஃபியரை வச்சு டெசிஷன் எடுக்காது, ஃபியூச்சர் பீஸை வச்சு டெசிஷன் எடுக்கும். இங்கதான் நம்ம இந்திய ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுது. பகவத்கீதையில அர்ஜுனன் ஏன் கன்ஃபியூஸ் ஆனாரு? அவருக்கு நாலேஜ் இல்லாததாலா? இல்ல. ஸ்ட்ரென்த் இல்லாததாலா? இல்ல. ஸ்கில் இல்லாததாலா? அதுவும் இல்ல. அவருக்கு ப்ராப்ளம் டெசிஷன் பேரலைசிஸ். ஒரு பக்கம் உறவுகள், மறுபக்கம் கடமை, ஒரு பக்கம் உணர்ச்சிகள், மறுபக்கம் தர்மம். நடுவுல நின்னு அவரால டெசிஷன் எடுக்க முடியல. நம்ம வாழ்க்கையும் வேற மாதிரி இல்ல, நமக்கும் 2 பக்கமும் இழுக்குது. கம்ஃபர்ட், growth, சேஃப்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபியர், பர்பஸ். அப்போ கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு? பயப்படாதேன்னு மட்டும் சொல்லல, வெற்றி உறுதின்னு சொல்லல. அவர் முதல்ல அர்ஜுனனோட பார்வைய மாத்தினாரு. ஏன்னா பார்வை மாறினா டெசிஷன் மாறும், டெசிஷன் மாறினா வாழ்க்கை மாறும். இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கணும். நம்ம ப்ராப்ளம் டெசிஷன் எடுக்க தெரியாதது இல்ல, எந்த ஆங்கிள் இருந்து அந்த டெசிஷனை பார்க்கணும்னு தெரியாதது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நல்ல ஜாப்ல இருக்கீங்க, சேலரி நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுள் லைஃப். ஆனா ஒவ்வொரு மண்டே மார்னிங்கும் ஆபீஸ் போறதுக்கே மனசு வரல. அதே நேரம் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு பிசினஸ், ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு புத்தகம் எழுதுறது, அல்லது மனசுக்கு பிடிச்ச ஏதாவது. பிரெயின் உடனே என்ன சொல்லும்? இந்த சேலரிய விட்டுட்டு ரிஸ்க் எடுக்காத, இஎம்ஐ இருக்கு, ஃபேமிலி இருக்கு, மார்க்கெட் இப்ப நல்லா இல்ல, இப்ப டைம் சரியில்லை. எல்லாமே லாஜிக்கல் ரீசன் மாதிரி தோணும். ஆனா ஒரு செகண்ட் ஃபியூச்சர்ல இருக்கிற உங்களை இமேஜின் பண்ணுங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஒரு நாள் விண்டோ வழியா வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க 30 வயசு ஞாபகம் வருது, 40 வயசு ஞாபகம் வருது, 50 வயசு ஞாபகம் வருது. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மனசுக்குள்ள ஓடுது, நான் ட்ரை பண்ணி இருக்கலாமே. கவனிங்க, வருத்தம் தோத்ததுக்காக வராது, ட்ரை பண்ணாததுக்காக வரும். ரிசர்ச்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங் இருக்கு. சைக்காலஜிஸ்ட் தாமஸ் கிலோவிக் பல வருடங்கள் மனிதர்களோட ரிக்ரெட்டை ஸ்டடி பண்ணாரு. அவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஷார்ட் டேர்ம்ல
மக்கள் தவறாக எடுத்த டெசிஷனுக்காக வருத்தப்படுறாங்க. ஆனா லாங் டேர்ம்ல செய்யாமல் விட்ட விஷயங்களுக்காகத்தான் அதிகமா வருத்தப்படுறாங்க. அதாவது நாம செஞ்ச மிஸ்டேக்ஸ டைம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிரும். ஆனா நாம செய்யாம விட்ட கனவுகள் வருஷம் ஆக ஆக இன்னும் பெருசா தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போற ஃப்ரேம் ஒர்க்ல முதல் ஸ்டெப் டெசிஷனை 2 கேட்டகரியா டிவைட் பண்றது. இந்த ஒரு ஐடியா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாதி ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணிரும். நம்ம டெசிஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இல்ல, ஆனா நாம எல்லாத்தையும் ஒரே வெயிட்ல ட்ரீட் பண்றோம். அதுதான் ப்ராப்ளம். இதோ முதல் கேட்டகரி, ரிவர்சிபிள் டெசிஷன்ஸ். அதாவது எடுத்த பிறகு தேவைப்பட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு புதிய ஸ்கில் லேர்ன் பண்றது, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றது, ஒரு புக்கு படிக்கிறது, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது, ஒரு சைட் பிசினஸ் ட்ரை பண்றது, ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்றது. இவை எல்லாம் ரிவர்சிபிள். ஒர்க் ஆகலைன்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நாம என்ன பண்றோம், இந்த மாதிரியான ஸ்மால் டெசிஷன்ஸுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எழுதுற மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கோர்ஸ் வாங்குறதுக்கு 50 யூடியூப் ரிவ்யூஸ், 20 கூகுள் சர்ச்சஸ், 10 பேர் ஒப்பீனியன், 3 ஏஐ டூல்ஸ், 2 வாரம் திங்கிங், ஃபைனலி விடு அப்புறம் பார்க்கலாம். டெசிஷன்ஸ் எடுக்கிறத விட டெசிஷன் பற்றி திங்க் பண்றதுக்கே அதிக டைம் செலவாகுது. இப்போ 2வது கேட்டகரி, இர்ரிவர்சபிள் டெசிஷன்ஸ். இவங்க தான் லைஃபோட ஃபவுண்டேஷன். நீங்க எந்த வேல்யூஸோட வாழ போறீங்க, யார லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ண போறீங்க, எந்த பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ண போறீங்க, உங்க இன்டெகிரிட்டி, உங்க கேரக்டர், உங்க வாழ்க்கை நோக்கம், இந்த மாதிரி டெசிஷன்ஸ். இவங்க மேலதான் மற்ற எல்லா டெசிஷன்ஸும் கட்டப்படும். ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எப்படி முக்கியமோ வாழ்க்கைக்கு இந்த டெசிஷன்ஸ் அப்படித்தான். அதனால இந்த கேட்டகரிக்கு டைம் கொடுங்க, ரிஃப்ளெக்ஷன் கொடுங்க, ஜேர்னல் எழுதுங்க, மென்டர் கிட்ட பேசுங்க, ப்ரே பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. இறுதியா ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுங்க. இந்த 2 கேட்டகரியை செப்பரேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு அமேசிங் சேஞ்ச் நடக்கும். சின்ன விஷயங்களுக்கு நீங்க ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க, பெரிய விஷயங்களுக்கு நீங்க அண்டர் வேல்யூ பண்ண மாட்டீங்க. மென்டல் எனர்ஜி சேவ் ஆகும், கிளாரிட்டி அதிகமாகும், டெசிஷன் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு கொஸ்டின், நீங்க லாஸ்ட் 1 வீக்ல எந்த டெசிஷனுக்காக அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்தீங்க? அது உண்மையிலேயே ஒரு ஃபவுண்டேஷன் டெசிஷனா இல்ல ஒரு ரிவர்சிபிள் டெசிஷனா? ஹானஸ்டா யோசிங்க. பல நேரங்கள்ல நம்ம பிரெயின் ஸ்மால் டெசிஷனை பெரிய ப்ராப்ளம் மாதிரி காட்டும், ரியல் ப்ராப்ளம்ஸை அப்புறம் பார்க்கலான்னு சொல்லும். அதனால நான் ஃபாலோ பண்ற ஒரு ரூல் சொல்றேன். இது என் லைஃப்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது முதல்ல என்னையே ஒரு கேள்வி கேட்பேன், இது 5 வருஷம் கழிச்சும் முக்கியமா இருக்கும் டெசிஷனா? ஆன்சர் இல்லைன்னா மேக்சிமம் 5 மினிட்ஸ் டெசிஷன் முடிஞ்சிரும், மூவ் ஆன். ஆனா ஆன்சர் எஸ்னா அதுக்கு நான் டைம் கொடுப்பேன், அதை எழுதுவேன், நடப்பேன், அமைதியா யோசிப்பேன். சில நேரம் ஒரு நாள் கூட வெயிட் பண்ணுவேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் டெசிஷன்ஸ் ஃபாஸ்டா எடுக்கக்கூடாது, அதே சமயம் ஃபாரெவர் டிலேவும் பண்ணக்கூடாது. இங்கதான் இன்னொரு டேஞ்சரஸ் ட்ராப் வருது, அதுதான் பர்ஃபெக்ஷன். நம்ம பிரெயின் என்ன சொல்லும், இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணு, இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகு, இன்னும் பர்ஃபெக்ட் பிளான் வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு. உலகத்துல 100% பர்ஃபெக்டான ஒரு மனிதரை நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. ஏன்னா அப்படி யாரும் கிடையாது. ஒரு குழந்தை நடக்க கத்துக்கிறப்ப 100% பேலன்ஸ் வந்த பிறகுதான் முதல் ஸ்டெப் வைக்குதா? இல்ல, விழும், எழும், மறுபடியும் விழும், மறுபடியும் எழும், அப்படித்தான் நடக்க கத்துக்கும். லைஃப்லயும் அதே தான். நம்ம சக்சஸ் பர்ஃபெக்ட் பிளானிங்ல இருந்து வராது, ப்ரொக்ரெசிவ் ஆக்ஷன்ல இருந்து தான் வரும். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம பிரெயினுக்கு ஒரு ஃபேவரட் வேர்டு இருக்கு, இன்னும். இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும், இன்னும் கொஞ்சம் மணி சேமிக்கணும், இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரணும், இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கணும். இந்த இன்னும் என்ற வார்த்தை பல நேரங்கள்ல
நம்ம வாழ்க்கையையே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போறீங்க, தண்ணீர்ல இறங்கணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? தண்ணி கொஞ்சம் வார்ம் ஆன பிறகு இறங்குறேன். எப்ப வார்ம் ஆகும்? நீங்க இறங்குறதுக்கு முன்னாடியா இல்ல எப்போதுமே இல்லையா? லைஃப்ல நிறைய டெசிஷன்ஸும் இதே மாதிரி தான். நாம ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நாம ஆக்ஷன் எடுத்த பிறகுதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நாம தவறு செஞ்ச பிறகுதான் விஸ்டம் வரும். ஆனா நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? கான்ஃபிடன்ஸ் முதல்ல வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல வரணும், கிளாரிட்டி முதல்ல வரணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன். லைஃப் அப்படி வேலை செய்யாது. ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், கிளாரிட்டி லேட்டர். இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெஜோஸ் ஒரு டெசிஷன் ரூல் ஃபாலோ பண்ணுவாராம். அத அவர் 70% ரூல்னு சொல்றாரு. அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்க 100% இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. 70% இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும். மீதி 30% ஆக்ஷன்ல கத்துக்கலாம். இந்த ரூல் பிசினஸுக்கு மட்டும் இல்லைங்க, லைஃபுக்கும் பொருந்தும். ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா 70%, ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணணுமா 70%, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணுமா 70%, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா 70%. நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? 100% சர்டனிட்டியை தேடுறோம். ஆனா லைஃப் 100% சர்டனிட்டியை ஒருபோதும் தராது. நீங்க கார் ஓட்டும் போது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வர முழு ரோடும் ஒரே நேரத்துல தெரியுமா? இல்ல. ஹெட்லைட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் காட்டுமோ அவ்வளவுதான் தெரியும். ஆனா அதுவே போதும். அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவீங்க, அடுத்த டிஸ்டன்ஸ் தெரியும், மறுபடியும் டிரைவ் பண்ணுவீங்க. இப்படித்தான் டெஸ்டினேஷனுக்கு போய் சேருவீங்க. லைஃபும் அப்படித்தான். அடுத்த 20 இயர்ஸை கிளியரா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த ஒரு நல்ல ஸ்டெப் மட்டும் தெரிஞ்சா போதும். அதை எடுங்க, அடுத்த ஸ்டெப் தானா தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு அழகான லைன் சொன்னாரு. You can't connect the dots looking forward. You can only connect them looking backward. இந்த கோட்டோட மீனிங் ரொம்ப டீப். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அந்த மொமெண்ட்ல மீனிங் புரியாது. 10 வருஷம் கழிச்சு தான் புரியும். அந்த ஃபெயில்யூர் இல்லைன்னா இந்த சக்சஸ் வந்திருக்காது. அந்த ரிஜெக்ஷன் இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. அந்த டிலே இல்லைன்னா நான் இந்த மனிதனா மாறி இருக்க மாட்டேன். அதனால லைஃபை ஃபார்வேர்டா ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஃபார்வேர்டா ட்ரஸ்ட் பண்ண கத்துக்கோங்க. இங்கதான் மைண்ட்ஃபுல்னஸ் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிஃப்ட் கொடுக்குது. மைண்ட்ஃபுல்னஸ்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்க? மெடிடேஷன், கண்ணை மூடிட்டு உட்கார்றது, பிரீதிங் எக்ஸசைஸ், அவ்வளவுதான். ஆனா அது அதை விட ரொம்ப பெரியது. மைண்ட்ஃபுல்னஸ்னா பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிற எபிலிட்டி. ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நம்ம மைண்ட் ஃபியூச்சருக்கு ஓடும். ஃபெயில் ஆகிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? மணி லாஸ் ஆகிட்டா என்ன ஆகும்? மைண்ட்ஃபுல்னஸ் மெதுவா கையை பிடிச்சு மைண்ட திரும்ப பிரசன்ட்டுக்கு கொண்டு வரும். அது கேட்கும், இந்த நிமிஷத்துல உண்மையிலேயே என்ன ப்ராப்ளம்? கவனிங்க, பெரும்பாலான ஃபியர் ரியாலிட்டி இல்ல, ஃபியூச்சர் இமேஜினேஷன்ல இருக்கு. நாம அனுபவிக்கிற பெயின்ல பாதிக்கும் மேல நடக்காத விஷயங்களுக்காக. ரோம பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் ஒரு இடத்துல சொல்றாரு, we suffer more in imagination than in reality. ஆனா இதையே நம்ம இந்திய ஞான மரபுகளும் வேறு வார்த்தைகள்ல 1000 வருடமா சொல்லிக்கிட்டு இருக்கு. நிகழ்காலத்தை விட்டுட்டு கற்பனையான எதிர்காலத்துல வாழ ஆரம்பிச்சா அமைதி போயிரும். அதனால நான் ஒரு ஸ்மால் பிராக்டிஸ் ஷேர் பண்றேன். இந்த பாட்காஸ்ட் கேட்டு முடிச்ச பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க தள்ளி போடுற ஒரு டெசிஷனை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஒன்னே ஒண்ணு, அதுக்கு மேல வேண்டாம். பிறகு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல 2 காலம். முதல் காலம், இந்த டெசிஷனை நான் இன்னும் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? 2வது காலம், இந்த டெசிஷனை நான் இந்த வாரத்துக்குள்ள எடுத்தா என்ன மாறும்? இந்த 2 காலத்தையும் ஃபில்அப் பண்ணுங்க. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுவீங்க, ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும், கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மைண்ட்ல மட்டும் இருக்கும் ப்ராப்ளம் பெருசா தெரியும். பேப்பர்ல எழுதின உடனே அது ரியல் சைஸுக்கு வந்துடும். அதனாலதான் உலகத்துல இருக்கிற நிறைய கிரேட் திங்கர்ஸ்
ஜேர்னல் எழுதுறாங்க. ஜேர்னல் நினைவுகளை சேமிக்க இல்ல, கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ண. இப்போ இந்த பாட்காஸ்ட்ல இது வரைக்கும் நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ரிக்ரெட் ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, ஒரு பேட்டர்ன். நம்ம பிரெயின் ஃபியூச்சர் ஹாப்பினஸுக்காக வேலை செய்யாது, இம்மிடியட் கம்ஃபர்ட்டுக்காக வேலை செய்யும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிறைய ஸ்ட்ரெஸ் ராங் டெசிஷன்ஸ்ல இருந்து வராது, பெண்டிங் டெசிஷன்ஸ்ல இருந்து தான் வரும். பர்ஃபெக்ஷன் ஒரு கோல் இல்ல, ஒரு ட்ராப். ஆக்ஷன் கிளாரிட்டிக்கு அப்புறம் வராது, கிளாரிட்டி ஆக்ஷன்ஸுக்கு அப்புறமா தான் வரும். இந்த 4 ஐடியாஸை மட்டும் ஃபாலோ பண்ணினாலே நம்ம டெசிஷன் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இன்னும் ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. நல்ல டெசிஷன்ஸ் எடுத்துட்டோம்னா மட்டும் போதுமா? இல்ல, அந்த டெசிஷன்ஸோட பல வருடங்கள் எப்படி வாழ்றது, அதுதான் இந்த பாட்காஸ்டோட கடைசி பகுதி. அங்கதான் ஒரு வருத்தமில்லாத வாழ்க்கைக்கான முழு ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஒரு பில்டிங் கட்டிட்டோம், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங், வால்ஸ் ஸ்ட்ராங், ரூஃபும் ரெடி. ஆனா அந்த பில்டிங்க பல வருடங்கள் நல்ல கண்டிஷன்ல வச்சிருக்க என்ன செய்யணும்? மெயின்டெனன்ஸ். அதை விட்டுட்டா மெதுவா தெரியாம விரிசல் விழ ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தது மட்டும் போதாது, அந்த டெசிஷன் இன்னும் நம்ம வேல்யூஸுக்கு மேட்ச் ஆகுதான்னு அவ்வப்போது செக் பண்ணணும். நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட வாழ்க்கை மாறும்போது நம்ம ப்ரையாரிட்டிஸும் மாறுது. 25 வயசுல இம்பார்ட்டண்டா இருந்த விஷயம் 40 வயசுல அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்காது. 40 வயசுல மீனிங்ஃபுல்லா தோன்ற விஷயம் 60 வயசுல மாறி இருக்கும். அதனால ஒரு நல்ல லைஃப் வாழணும்னா ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணணும். அது குவார்ட்டர்லி லைஃப் ஆடிட். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்ல. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு அமைதியான சூழல்ல ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு, போன் சைலண்ட், டிவி ஆஃப், சோஷியல் மீடியா ஆஃப், ஒரு நோட்புக் மட்டும். அப்புறம் உங்களையே 3 கேள்வி கேட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை நான் உண்மையிலேயே வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை தானா, இல்ல சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னை கொண்டு வந்த வாழ்க்கையா? கொஸ்டின் நம்பர் 2, கடந்த 3 மாசத்துல எந்த டெசிஷன் எனக்கு அதிகமான இன்னர் பீஸ் கொடுத்துச்சு? கொஸ்டின் நம்பர் 3, எந்த டெசிஷன் இன்னும் என் மைண்ட்ல வெயிட்டா இருக்கு, ஏன்? இந்த 3 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு முறை கேட்டா லைஃப் மெதுவா கரெக்ட் டைரக்ஷனுக்கு திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா நாம டைரக்ஷன் செக் பண்ணாம வேகமா போறதால எந்த பயனும் இல்லை. ஒரு ஃபிளைட் 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போகலாம், ஆனா டைரக்ஷன் ராங்னா டெஸ்டினேஷனுக்கு போகாது. லைஃப்லயும் அதே தான். பிஸியா இருக்கிறது ப்ராக்ரஸ் கிடையாது, கரெக்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது தான் ப்ராக்ரஸ். அடுத்த பிராக்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு நான் ஒரு பெயர் வச்சிருக்கேன், டெசிஷன் இன்டகிரேஷன். அதாவது ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்களா, அதோட வாழ ஆரம்பிங்க. அதை தினமும் ரீஓபன் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கு. ஒரு டெசிஷன் எடுத்துட்டு மறுநாள் வேற மாதிரி எடுத்திருக்கலாமோ, அடுத்த நாள் அது பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்குமோ, அடுத்த வாரம் அன்னைக்கு அவங்க சொன்ன அட்வைஸ் கேட்டு இருக்கலாமோ. இந்த மாதிரி ஒரே டெசிஷனை 100 தடவை கோர்ட்டுக்கு கொண்டு போய் விசாரிக்கிறோம். ஜட்ஜும் நாம தான், லாயரும் நாம தான், அக்யூஸ்டும் நாம தான், பனிஷ்மெண்ட் வாங்கறதும் நாம தான். இப்படி இருந்தா மைண்ட் எப்படிங்க அமைதியா இருக்கும்? ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்களா அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டா ஃபியூச்சர்ல கோர்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா பாஸ்ட தினமும் எடிட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஹிஸ்டரிக்கு எடிட் ஆப்ஷன் கிடையாது, லேர்னிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இங்கதான் ஒரு டேஞ்சரஸ் ஹேபிட் பத்தி பேசணும், ரெட்ரோஸ்பெக்டிவ் கில்ட். அதாவது இன்னைக்கு இருக்கிற விஸ்டமை வச்சு நேத்து இருந்த உங்களை ஜட்ஜ் பண்றது. இமேஜின் பண்ணுங்க, நீங்க 20 வயசுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. இப்ப 45 வயசு. 45 வயசு நாலேஜ வச்சு 20 வயசு உங்களை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது ஃபேரா? 20 வயசுல உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு அந்த டெசிஷன் எடுத்தீங்க, அவ்வளவுதான். அதனால உங்க யங்கர் வெர்ஷனை ஹேட் பண்ணாதீங்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா அவர் செஞ்ச மிஸ்டேக்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிற உங்களை உருவாக்கி இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல் தாட் சொல்லட்டுமா?
கடந்த காலம் உங்களை தண்டிக்க வரல, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் வந்தது. இந்த ஒரு லைன் உங்க வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த பாட்காஸ்டோட ஆரம்பத்துக்கு திரும்ப போவோம். நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? இமேஜின் பண்ணுங்கன்னு சொன்னேன். 20 years ஃபியூச்சர். இப்போ மறுபடியும் அந்த ஃபியூச்சருக்கு போலாம். இந்த தடவை கொஞ்சம் டீட்டெயிலா. நீங்க வயசானவரா இருக்கீங்க. ஒரு மாலை நேரம் வீட்டுக்கு வெளியே ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க. சூரியன் மெதுவா மறைஞ்சிட்டு இருக்கான். காத்து ரொம்ப அமைதியா வீசுது. உங்க பேரனோ பேத்தியோ உங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அவங்க ஒரு கொஷின் கேக்குறாங்க. ஏன் தாத்தா, உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் என்ன? அப்போ நீங்க என்ன ஆன்சர் சொல்ல விரும்புவீங்க? நான் நிறைய சம்பாதிச்சேன்னா, நான் பெரிய பொசிஷனுக்கு போனேன்னா, இல்ல இப்படி சொல்ல விரும்புவீங்களா? எனக்கு வாழ்க்கையில பயம் இருந்துச்சு, ஆனா பயம் இருந்தாலும் சரின்னு தெரிஞ்ச முடிவுகளை தைரியமா எடுத்தேன். எனக்கு தோணுது அதுதான் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப். ஃபியர் இல்லாத லைஃப் இல்ல, ஃபியர் இருந்தாலும் பர்பஸை சூஸ் பண்ற லைஃப். அதுதான் கரேஜ். கரேஜ்னா பயம் இல்லாத நிலை இல்ல, பயம் இருந்தாலும் சரியானதை செய்யற டெசிஷன். இந்த பாட்காஸ்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்மால் சேலஞ்ச். இன்னைக்கு இந்த பாட்காஸ்டை கேட்டுட்டு போனை சைட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டெசிஷனை எழுதுங்க. நீங்க பல நாளா தள்ளி போட்ட ஒரு டெசிஷன். அதுக்கு பக்கத்துல இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் எழுதுங்க. நான் இதை இன்னும் 1 வருடம் தள்ளி போட்டா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்புறம் இந்த சென்டென்ஸையும் எழுதுங்க. நான் இதை இந்த வாரமே ஆரம்பிச்சா 1 வருடம் கழிச்சு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த 2 ஆன்சர்ஸையும் யார்கிட்டையும் காட்ட வேண்டாம். உங்களுக்காக மட்டுமே எழுதுங்க. நான் கேரண்டி கொடுக்க முடியாது உங்க வாழ்க்கை நாளைக்கே மாறிடும்னு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். நீங்க டெசிஷன்ஸை பார்க்குற பார்வை மாறும். பார்வை மாறுனா டெசிஷன் மாறும். டெசிஷன் மாறுனா ஹேபிட் மாறும். ஹேபிட் மாறுனா கேரக்டர் மாறும். கேரக்டர் மாறுனா வாழ்க்கையே மாறும். நினைவுல வைங்க, நம்ம ஃபியூச்சர் ஒரே ஒரு பெரிய டெசிஷன்ல உருவாகிறது இல்ல. தினமும் யாரும் கவனிக்காத சின்ன சின்ன டெசிஷன்ஸ்ல தான் உருவாகுது. அதனால நாளைக்காக காத்திருக்காதீங்க. பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காகவும் காத்திருக்காதீங்க. இந்த நிமிஷம், இந்த நாள், இந்த டெசிஷன், இதுதான் உங்க ஃபியூச்சரோட ஃபவுண்டேஷன். அதை கவனமா கட்டுங்க. ஒரு நாள் 20 வருஷங்கள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது, நல்ல வேளை அந்த ஒரு டெசிஷனை நான் எடுத்தேன்னு மனநிறைவோட சிரிக்க முடியும். அதுதான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. அதுதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. நான் கௌதம் ராஜாமணி. இது அர்த்தமுள்ள சிந்தனைகள் சேனலின் வாழ்வை மாற்றும் சிந்தனைகள் பாட்காஸ்ட். நம்ம வாழ்க்கையை மாத்துறது பெரிய சம்பவங்கள் இல்ல, ஆழமான சிந்தனைகள். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு அடுத்த பாட்காஸ்டில் சந்திப்போம். நன்றி. எப்போதும் ஆனந்தமாக இருங்கள்.